Look at somebody and say, how is your heart doing? யாரையாவது பார்த்து கேளுங்க, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் எப்படி இருக்கீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அவனே என்ன சொல்றான்? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், இல்லைனா கஷ்டம் அப்படின்னு சொல்லி. Proverbs chapter 4 verse 20 onwards, put it in the Passion translation. நீதிமொழிகள் 4:20 இருந்து Passion translationல வாசிக்க போறோம். Yeah, everyone together, come on. Listen carefully, my dear child, to everything that I teach you, and pay attention to all that I have to say. Fill your thoughts with my words until, pinch somebody and say until. So fill your thoughts with my words until they penetrate deep into your spirit. உன் சிந்தனைகளை என்னுடைய சிந்தனைகளால என்ன செய்ய? நிரப்பிட்டே இரு. எது வரைக்கும்? அது உனக்குள்ள போற வரைக்கும், உன் சிஸ்டம்குள்ள ஆழமா இறங்குற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டே இருக்கு? உன் தாட்ஸ்ல இதை வச்சு நிரப்பிட்டே இரு. Then as you unwrap my words, they will impart true life and radiant health into the very core of your being. அப்படி உள்ள இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப வெளியில வரும் பொழுது அது உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடியை தொட்டு சொல்லுங்க, இந்த பாடிக்கு வார்த்தை ஆரோக்கியத்தை கொண்டு வருமாம். Touch your neighbor and tell them, to this body the word of God brings health. கேஜேவியில் போய் பார்த்தீங்கன்னா இது என்கேஜிவியில் போடுங்க. ஃபார் தே ஆர் லைஃப் டு தோஸ் ஹூ ஃபைண்ட் தெம் அண்ட் ஹெல்த் டு ஆல் தேர் ஃப்ளஷ். தட் வேர்ட் ஹெல்த் இஸ் த லிட்டில் வேர்ட் மெடிசன். இங்கே ஹெல்த்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை வந்து மருந்து அப்படின்றதுக்கு ஒரே வார்த்தையா இருக்கு, சமமான வார்த்தை. உன் உடலுக்கெல்லாம் மருந்து. பக்கத்துல பார்த்து சொல்லு, மருந்தா இருக்கு. It is medicine to all your body. அவருடைய வார்த்தை மருந்து. வார்த்தை எப்படிங்க மருந்தா இருக்கும்? How can his word be a medicine? வீட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. You're consistently fighting in your house. பாடி அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? Does it affect your body or not? அடி வாங்கி அஃபெக்ட் பண்றத சொல்ல, வார்த்தை சண்டையிலேயே பாடி அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? Just because of the consistent conflict in the house, your body is being affected by it, your health. அப்படி மூச்சு வாங்குதா இல்லையா? Do you start breathing heavily? ஏதோ இந்த நடக்காத மாதிரி அப்படியே எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. திடீர்னு தலை வலிக்குதா இல்லையா? Do you get headaches? நெஞ்சு படபடபட நடிக்குதா இல்லையா? Your heart beats fast. இதெல்லாம் எங்க இருக்கு? லங்ஸ் எங்க இருக்குது? Where's your lungs? பாடியில தான் இருக்கு. ஹார்ட் எங்க இருக்குது? பாடியில தான் இருக்கு. Your heart in your body. ஆனா எதுதான் அந்த எஃபெக்ட்ட கொண்டு வந்துச்சு? அதெல்லாம் வார்த்தைகள். But what brought all of this negative effects in your body is the words that were spoken during the conflict. So இந்த வார்த்தை உன் பாடியில இவ்ளோ எஃபெக்ட் கொண்டு வர முடியும்னா ஆண்டவருடைய வார்த்தை உன் பாடிக்கு மெடிசனா இருக்கும்னு ஏன் நம்ப முடிய மாட்டேது? If these words can bring such a negative effect over your body, why can't you believe that God's word can be health to your body? நம்ம என்னைக்கா சொல்லிருக்கோமா, வார்த்தையில தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் மூச்சு வேமாங்கற அப்படின்னு சொல்லிருக்கோமா? Have you ever told, I'm speaking with words, right? Why are you breathing heavily? நான் மேல உட்கார்ந்து உன்னை குத்துனேனா எதுக்கு படபடன்னு நெஞ்சு அடிக்குது அப்படி எல்லாம் கேட்க மாட்டோம். Am I sitting upon you and beating you up? Why is your heart beating fast? We don't ask that question. படபடந்து கையெல்லாம் அப்படியே உதறுது, கையை காட்டுனா கை நேரமா நிக்க மாட்டேது, என்னென்னலாம் பண்ணுது. Heart starts beating fast and hands start shivering. All of these physical effects starts happening on your body. வயிறு பரட்டுது, எச்சி முழுங்க முடிய மாட்டேது. Something's happening to your stomach. You're not able to swallow your saliva. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தைகள் உங்க பாடியை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. Tell your neighbor, ask your neighbor, how does the words affect your body? அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆனீங்கன்னா என்ன பண்ணுது? அடிக்கடி
ஒண்ணுக்கு வருது. When you are so super tense, hyper tense, you start to feeling like you need to pee more. ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா வகுத்தாலேயே போகுது. If you are hyper tense, like super intense into tension, and then you also even get diarrhea. Gastritis, emotionally disturbed ஆனா எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. When you start getting emotionally disturbed, you start getting gastritis. You get pain here. Emotionally disturbed ஆனா wheezing வருது. When you are emotionally disturbed, you start getting wheezing. இதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இதே பாடியை சுகமாக்க கூடும் அப்படின்னா அது எப்படி? வார்த்தை காதால கேட்கிறேன், சரீரத்தை எப்படி அது சுகமாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். We are able to accept all of this, but when we say the word of God is capable of healing your body, we are not able to believe that. We wonder, how can this word that I hear through the ear be able to heal my body? சத்தமா படிங்க. For they are life to those who find them, and health and medicine to all my flesh. அதை கண்டுபிடிப்பவர்களுக்கு அது ஜீவனாகவும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என் இருதயத்திலே நான் வைக்கும் பொழுது அது என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. His word, when I keep it, when I protect it in my heart, it becomes health to all of my flesh. உங்க ஹார்ட் என்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி நீங்க இப்படி ஃபிஸ்ட் மாதிரி வச்சீங்கன்னா என்ன சைஸ் இருக்குமோ அதுதான் உங்களுடைய physical heart ஓட சைஸ். They say the size of the our physical heart is the size of the fist of our hand. ஆனா இந்த இருதயம் இருக்குல்ல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அந்த இருதயம் பயங்கர பெருசா இருக்கு. But this heart that is spoken about over here, to be protected with all diligence, is a huge heart. அதுக்குள்ளதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் வாசமா இருக்கிறதாம். The fullness of the Godhead lives inside this heart. அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். And protect it with all diligence. அதிலிருந்து புறப்படுகிறது என்னது? For out of it flows the issues of life. Isaiah 26:3. ஏசாயா 26:3. எனக்கும் பாஸ்டர் சாம்பி மாதிரி பேசணும்னு ஆசையா இருக்கு. வாரம் ஒரே வாசனை எடுத்து பேசிட்டே இருக்கணும். திரும்ப போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாது இது எந்த வாரம் கேட்குறீங்கன்னு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு. அவர் சொன்னார், உனக்கு புரிஞ்சுட்டு அடுத்த டாபிக் போயிடுறேன். Someone went and asked Pastor Sampi, why do you keep preaching the same things again and again? He said, if you understand this, I'll go to the next topic. உனக்கு புரிஞ்சுட்டா நான் என்ன செஞ்சிடறேன், அடுத்த டாபிக் போயிடுறேன்ப்பா. எனக்கு இருக்கு 1000 டாபிக், உனக்கு புரியணுமே. I have thousands of topics to speak upon, but you should understand. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு மேட்டர் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. Tell your neighbor, take one thing and start working on it. சத்தமா படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. You will keep him in perfect peace. That word perfect is also shalom. Peace is also shalom. அங்க perfect என்கிற வார்த்தையும் shalom தான் உபயோகம் பண்ணிருக்கு. Peace என்ற வார்த்தைக்கும் shalom தான் யூஸ் பண்ணிருக்கு. You will keep him in shalom, shalom. நீர் அவனை shalom, shalomil வைப்பீர். Yeah, you will keep him in shalom. கே ஒரு shalom இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு shalomல வைப்பாராம். யார? Whose mind is stayed on you because he trusts in you. He will keep you in the peace of all peace whose mind is stayed upon him. That word mind there is what I want to talk about today. அங்க மைண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச விரும்புறேன். மனதை உடையவன், உம்மீது உம்மையே நம்பி இருக்கிற மனது, பற்றி இருக்கிற மனது. அந்த மனதுன்ற வார்த்தை என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா,
அதோடைய வேர்ட் என்னன்னா imagination. If you look at the word mind which is given there, the word that translated into it is the same word as imagination. கற்பனை. என்னதுங்க? சொல்லுங்க. நீ பெர்ஃபெக்ட் பீஸ்ல இருக்கிறதும் பெர்ஃபெக்ட் கேயாஸ்ல இருக்கிறதும் உன் இமேஜினேஷனை பொறுத்து இருக்காம். You living in perfect peace or in perfect chaos depends on your imagination. மூணு பேரை தொட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. நீ பெர்ஃபெக்ட் பீஸ்ல பூரண சமாதானத்தோட இருக்கிறதும் பூரண குழப்பத்தில் இருக்கிறதும் உன் இமேஜினேஷனை எங்க ஸ்டே பண்ணி வைக்கிறன்றத பொறுத்து இருக்காம். Touch 3 people and tell them, you staying in perfect peace or perfect chaos depends on where you fix your imaginations upon. I know the imaginations of man are evil. அப்படின்னு சொல்றார். மனிதனுடைய யோசனைகள் எல்லாம் யோசனைகள் வருது. ஆனா அந்த வார்த்தை எங்க என்னது? கற்பனைகள். ஐ மீன் டிசைன் இமேஜின் பண்றது. இமேஜினேஷன். சொல்லுங்க. இமேஜினேஷன் கற்பனை திறன். சொல்லுங்க. அந்த வார்த்தையை ஒரு 5 தடவை சொல்லுங்க. இமேஜினேஷன். எனக்கு இமேஜினே பண்ண தெரியாது. யாராவது இருக்கீங்களா? Is there anyone who can say I don't even know how to imagine? இமேஜினே பண்ண தெரியாது. ஐயோ, எது பண்ண தெரியுமோ தெரியலையோ, எது நல்லா தெரியும் உங்களுக்கு? இமேஜின் நல்லா பண்ண தெரியும். Whatever you know or not, you are able to imagine things very very well. சூனா சுப்பிரமணியம் வரைக்கும் நீங்க இமேஜின் பண்ணிருவீங்க. சரியா? சோ என்கிட்ட மாத்திரம் எது மாத்திரம் சொல்லாதீங்க, எனக்கு என்ன பண்ண தெரியாது, இமேஜின் பண்ண தெரியாது. You can create a picture from a mere hint or a word, right? கொசு கடிச்சு கொப்பளம் வந்ததுக்கு என்னென்னலாம் இமேஜின் பண்ணீங்க? காலையில பார்த்தா ஒரு கொப்பளம் வந்துருக்கு, அதையே இமேஜின் பண்ணி எங்க போயிட்டீங்க? அப்படி போயிட்டு வந்துட்டீங்க. You see a small mosquito bite and that has a small lump on your body. You take it in your imagination to everywhere else and come back. இன்னைக்கு இருக்கிற எல்லா இன்வென்ஷனும் எங்க இருந்து ஆரம்பிச்சது? All the invention that we see today started from where? Imagination. ஆண்டவர் எதுக்கெல்லாம் கமிட்டடா இருக்காரோ அதெல்லாம் விழுகைக்கு அப்புறமும் அதை ஆஃப் பண்ணாம வச்சிருக்காரு. Whatever God is very very committed to, even after the fall, he has not turned it off. மேரேஜை முன்னாடியே உண்டாக்குனாரு, செக்ஸை முன்னாடியே உண்டாக்குனாரு. விழுந்த பிறகு மேரேஜும் வேணாம் செக்ஸும் வேணாண்டான்னு ஒரு பிளான் மாத்திருக்கலாம்ல. நான் ஆண்டவரா இருந்தா அப்படி பண்ணிருப்பேன் உங்களெல்லாம் பார்த்து. He created marriage, he created sex before the fall. Even after the fall, he did not turn it off, he did not withdraw it, but he kept it for the mankind. அவர் எவ்வளவு தூரம் அதுக்கு கமிட்டடா இருக்காரு, அது எவ்வளவு தூரம் அதை நம்புறாருன்னா, விழுந்தே போனாலும் அந்த கட்டையை நான் புடுங்க மாட்டேன், அதை ரிடீம் தான் பண்ணுவேனே ஒழிய, ரெஸ்டோர் தான் பண்ணுவேனே ஒழிய, அதை ரிமூவ் பண்ண மாட்டேன்னு இருக்கிறார். He is so committed to this that he is saying, even if you fall, I am not going to remove it out of you, I am not going to withdraw this out of you, but I am going to restore it but not withdraw it. அந்த மாதிரி ஒரு மேட்டரை ரிடீம் பண்றதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறது தான் இமேஜினேஷன். So for one of the things that he has kept to be redeemed is imagination. மனிதன் விழுந்துட்டான்றதுனால அவன் இமேஜின் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அவன்கிட்ட என்ன செய்யல ஆண்டவர் எடுத்துறல. Just because men fell God did not remove the capacity to imagine from him. So அந்த இமேஜினேஷன் பண்ணக்கூடிய கெபாசிட்டியை எப்பயுமே வச்சிருக்காரு. அதனால தான் பிசாசு அதை என்ன செய்றானா? 2 கொரிந்தியர் 10:5 கேஜேவில போடுங்க. 2 கொரிந்தியர் 10:5, 2 Corinthians chapter 10 verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. So casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God. So தேவனுடைய அறிவுக்கு விரோதமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்கணும்னா பிசாசு எங்க தான் கிரியை செய்யணுமா? இமேஜினேஷன் தான். So for you to work against the knowledge of God, devil has to only work in your imagination. இந்த கானான
காணாமே போனதுக்கு காரணமே இந்த இமேஜினேஷன் தாங்க. It is this imagination, the same imagination which made them lose Canaan. பாலும் தேனும் ஓடுற தேசம் நான் கொடுக்குறேன்னு எப்போ வாக்குத்தத்தம் பண்ணார்? யாருக்கு பண்ணாரு? ஆபிரகாமுக்கு பண்ணார். God promised to Abraham saying, I'm going to give you the land of milk and honey. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? How many years back? மினிமம் 700 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா 400 வருஷம் அடிமையாவே இருந்திருக்காங்க. யோசேப்பிலிருந்தே 400 வருஷம். ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் ஒரு 300 வருஷம் போட்டாலும் எத்தனை வருஷம்? 700 வருஷம் மினிமம். 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, டேய் நான் உனக்கு உடன்படிக்கை பண்றேன், என் தலை மேல சத்தியமா சொல்றேன், கானானை உனக்கு தான் என்ன செய்றேன்? கொடுக்கிறேன் அப்படின்ட்டார். Even before, at least before 700 years, God had promised to Abraham saying, I'm promising you upon myself, I take an oath upon myself that I will give you this land. இன்ஃபேக்ட் அது பெரிய மலை பிரதேசமா இருக்கிறனால ஏறி இறங்கி எல்லாம் வேலை செய்யணுன்றதுனால சொன்னாரு, நான் கொஞ்சம் ராட்சதர்கள்லாம் வச்சு அதெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், உன் பிள்ளைகள் வரும்போது அப்படியே எடுத்து கொடுத்துட்றேன், கட்டாத வீட்டில் குடியிருப்பாயின்னு சொன்னார். So because it's a hilly region and all of that, he said, I'm going to make giants work. இதெல்லாம் அப்படி பைபிள்ல இல்லையேன்னு சொல்லுவீங்க, ஆனா நான் சொல்லுவேன், build the entire place for you so that when your children come, you can give it to them as gifts, so they shall live in houses they did not build. கட்டாத வீட்டில் குடியிருப்பாயின்னு சொன்னாரா இல்லையா? இன்னொருத்தன் கட்டுவான் நீ குடியிருப்பான்னாருல்ல. கானானுக்கு கூட்டு போவான்னா அவனுங்களை வச்சு என்ன பண்ணாரு? கட்டினாரு. அது ஆனா பயங்கர மலை பிரதேசம் அப்படி இப்படி இருக்கனால யாரை வேலை செய்ய விட்டாரு? ராட்சதர்களை வேலை செய்ய விட்டார். So he promised, you shall live in houses that you did not build. He made the giants work for it so that he can give it as an inheritance to the Israelites. அப்புறம் பலத்த கிரியையினாலே அவங்களை வெளியே கொண்டு வரார். And with great works of might, he is bringing these people out. 10 பிளேக் எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்றத முக்கியம் இல்ல, ஆனா அது இஸ்ரேல் மக்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கணும்? ஏய் நம்ம சாமி நமக்காக ஃபைட் பண்ணுதரா அப்படின்றதையாவது என்ன செஞ்சிருக்கணும்? அவனுக்கு மைண்ட்ல கொண்டு வந்திருக்கணும். The 10 plagues, the least thing that it should have done to the Israelites is to bring confidence in their God, that their God is standing on their behalf and fighting for them. கடைசில செங்கடலையும் ரெண்டா பொளந்தாச்சு. Now even the Red Sea he split into two. இதுக்கு மேல டேய் நான் உனக்காக தான்டா இருக்கேன், உனக்கு ஃபைட் பண்ணுவேன்டா அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்க முடியும்? What more could have God done to prove that I will stand for you and fight for you? 11வது நாள்ல காதேஷ் பர்னியால விட்டுட்டார். On the 11th day he brings them to Kadesh Barnea and he leaves them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டே கிளாஸ்ல சொல்லி தராத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அவங்க கானானுக்கு 11 நாள்லயே வந்துட்டாங்க. சொல்லுங்க பக்கத்துல. Tell your neighbor, I'm going to give you an information which you didn't learn in Sunday class. On the 11th day they reached Canaan. எத்தனாவது நாள்ல வந்துட்டாங்க? 11வது நாள்ல வந்துட்டாங்க. மோசே 12 பேரை கூப்பிட்டு வேவு பார்க்க அனுப்புறார். On the 11th day they reached Canaan and Moses is sending 12 people to spy the place, spy the land. போய் பார்த்துட்டு வந்தவனுங்க 10 பேர் இமேஜினேஷன் எப்படி இருந்தது? 12 பேரும் ஒரே மேட்டர் தான் பார்த்தானுங்க. பால் தேன் ஓடுது, பால் ஓடுது, தேன் ஓடுது, திராட்சை கொலையை தூக்குறதுக்கு 2 பேர் தேவைப்படுது, எல்லாமே மோசே சொன்ன மாதிரி தான் இருக்குது. So they're going to spy the land, the 12 of them, they're all seeing the same things. They're seeing the land flowing with milk and honey. They need 2 people to carry a grape. ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். There was a prophet. பேர் சொல்ல விரும்பல, சரிங்களா? அதனால ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு நினைக்காதீங்க, நம்ம ஏற்பாடுல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. There's a prophet in recent times. அவரு இன்னொரு ஒரு பெரிய போதகர் இருக்கார், பெரிய போதகர். And then there's another big pastor. சரிங்களா? பெரிய சபைக்கு போதகர் இருப்பாங்க, சில போதகரே பெருசா இருப்பாங்க. இவர் எந்த போதகர்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க எதனால இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு, நீ போய் இந்த பாஸ்டர்ட்ட சொல்லு, இந்த இடத்துல தான் நான் அவருக்கு லேண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லு. So God tells this prophet to go tell this pastor that this is the place I have kept a land for him. நேரா போய்
சொல்லு. So you go directly to him and tell him the word. ஸோ அவர் கிளம்பி வந்துட்டார். So he came. வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணி அவர் சொல்றாரு, இப்படி 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 ஒரு லேண்ட் இருக்கு, இந்த ரோட்ல இருக்குது, இப்படி இப்படி ஆண்டவர் காட்டுறாரு, இதை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புறார். And he met the pastor and told him with all the details, saying, this is the place, this is the road, and this is where this land is lying, and God wants to give you that land. அப்புறம் சொல்றாரு, இது ஆண்டவர் தான் உனக்கு சொல்றாருன்ற ப்ரூஃப்க்கு நம்ம இப்ப கடையை விட்டு வெளியே போனோடனே ஒருத்தர் வந்து இவ்வளோ கேஷ் உனக்கு கொடுப்பாங்க. So just so that to prove to you that God is the one saying this, as we are going to leave this shop, there's going to be someone who comes and give you this amount of money. இப்போ வெளியே போனோடனே யாரா கேஷ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று ஆண்டவர் சொன்னார், இல்லைன்னா இந்த தீர்க்கதரிசி அவரை கூட்டிட்டு வந்து காசை கொடுத்து நிறுத்தி வச்சுட்டு நான் வெளியே வரும்போது வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இது ரெண்டு ஆப்ஷன் தான். இவர் ரெண்டாவது டைப் இல்லைன்றது இவருக்கும் தெரியும். If someone is saying, if you go out of this place, there's someone who's going to come and give you money, there can only be two possibilities. Either God did it or the prophet did it set with a setup. Okay. And the prophet is not like that, and the pastor knows it well. உடனே இவர் சொல்றாரு, அப்படின்னா வெளியே போவோம் அப்படின்றாரு. And the pastor says, okay, then let's go out. உடனே பில்லை கட்டிட்டு வெளியே போய் கார்ல ஏறிட்டாங்க. And they paid the bill, they got out and got inside the car. காரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. They started the car as well. காரை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு கால் வருது அந்த பாஸ்டருக்கு. As they started the car, the pastor gets a call. ஹலோ பாஸ்டர், ஆமா இங்கே தான் இருக்கேன், இந்த கடை பக்கத்தில் தான் இருக்கேன். அப்படியா பாஸ்டர், நானும் அந்த கடை பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரே செகண்ட் பாஸ்டர் நான் வந்துடுறேன் அப்படின்னு ஓடி வந்து பார்த்துட்டு ஒரு கவரை கொடுக்குறாரு. இவர் என்ன சொன்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட் அந்த கவரில் இருக்கு. So as the pastor enters the car, someone gives him a call and he says, Pastor, where are you? And pastor says, I am in this place. So the person says, I am also around, please wait there. And he comes running, sees the car, knocks the window and gives an envelope with money and checks the money. It's the same amount the prophet said. சொல்றாரு, எல்லாரும் இறங்குங்க காரை விட்டு அப்படின்றாரு. ஃபேமிலி எல்லாம். He told the family, all of them, to get out of the car. ஒரு வண்டி ஓடுறாரு, அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. And he tells the prophet, tell me where the place is. இந்த prophet, okay, left போங்க. The prophet says, okay, take left. அப்படியே போய் ரைட் போங்க. And then take a right from here. அங்கிட்டு போய் லெஃப்ட் போங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்படியே ஓடிக்கிட்டே போறாரு. And as this pastor drives, the prophet gives him directions. நேரா போய் ஒரு ப்ராப்பர்ட்டில நிறுத்திட்டாரு. And they reached a place and they stopped in a property. நிறுத்தின உடனே இந்த பாஸ்டர் அழுகுறாரு. When they stopped there, this pastor started crying. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டீம் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. அவங்க இதே பில்டிங்கை விஷன்ல பார்த்து எங்களை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்தி வச்சு ஜோம் பண்ணாங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டியதுன்னு. அதே இடத்துக்கு நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. And the pastor starts crying and says, 2 weeks back a team from a different country came and they saw this building in a vision and they brought us to this exact very same place and prayed us over here saying, this is the place God is going to give you, and you have brought us to the same place. Fantastic. நான் வந்தேன், வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டேன், கிளம்பி போயிட்டார் அவரு. So the prophet says, amazing, my job is done, I'm leaving, and he left. இந்த கதையை ஏன் இந்த ப்ராஃபட் ஏன்ட்ட சொன்னார்னா, now why this prophet told me this story is, சொன்னாரு, ஆனா அந்த பாஸ்டர் அந்த லேண்டை எடுக்கல தம்பி. he said, but the pastor did not take that land. அந்த மாதிரி நீங்க நிறைய மேட்டர் ஆண்டவர் சொல்றதை எடுக்காம இருக்கீங்க தம்பி அப்படின்னு முடிச்சாரு. And then he said, the same way many things that God is saying, you are not taking which God wants to give. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய மைண்டில் படி கானான்ல யார் இருக்கக்கூடாது, ராட்சதர்கள் இல்லாம இருந்தாதான் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், அதை தர முடியும். Because the reason is for Israelites, in their minds, God can give them the land of Canaan only if the giants don't live there. So எங்க விளையாண்டுட்டான் பிசாசு? So where did the devil play his game? Imaginationல விளையாண்டுட்டான். In the imaginations of the Israelites. பாருங்க, இவனுங்க வேவு பார்க்க போறானுங்க. These guys are going to spy. வேவு பார்க்க போறவங்க எப்படி போவானுங்க? ரோட்ல எப்படி போனானுங்களா? How will the people who go to spy go? Will they be in front of everybody visible? அது எதுவும் ரெவலேஷன்லாம் இல்லை. அவனுங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கானுங்க, பிசாசின் போராட்டங்களை. வந்து வேவு பார்க்க போறவன் என்ன பண்ணிட்டு தான் போவான், ஒளிஞ்சுக்கிட்டு தான் போவான். The one who is spying will go in hiding.
இவங்க ராட்சதர்களை பார்த்தது எப்படி பார்த்தாங்க? ஒளிஞ்சிருந்து தான் பார்த்தாங்க. So the giants that they saw, they were hiding and seeing it. எந்த ராட்சதன்ட்டு போய் ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படிலாம் அவனுங்க கேட்கல. They never went and introduced themselves to any giant. திரும்பி வந்துட்டானுங்க. They came back. வந்துட்டு சொல்றானுங்க எல்லா மக்கள்கிட்டயும், and they are telling all the people, அவங்க பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். and he is saying in their sight we looked like grasshoppers. உன்னை மக்கள்லாம் ஒரு கோடி ஆப்பு ஆப்பு அப்படின்றானுங்க. and the people all believed together. எப்படிடா அவன் உன்கிட்ட சொன்னானா நீ வெட்டுக்கிளி மாதிரி இருக்கன்னு? எவனுமே அவன்கிட்ட கேள்வியே கேட்கல. Nobody asked him, hey, did any giant come and tell you that you look like a grasshopper? உடனே எல்லாரும் நம்பிட்டானுங்க, ஆமா நாங்க வெட்டுக்கிளிகளை போல தான் இருக்கிறோம். and immediately everybody believed, saying yes, we look like a grasshopper in their sight. ஒரு ரெண்டு பேர் யோசுவா காலேப் ரெண்டு பேர் மாத்திரம் நெஞ்சில அடிச்சிட்டு Dress எல்லாம் கிழிச்சிட்டு கத்திக்கிட்டு ஏய் அப்படின்னு மண்ணெல்லாம் துளி போட்டு கத்துறானுங்க. டேய் அவர்களை பார்க்கும்போது பர்கர் கிங் மாதிரியே இருந்தானுங்க, அவனுங்களை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும். Now Joshua and Caleb are crying out loud. They are tearing their clothes and they are crying for these people to believe, so that these people will believe, saying those people are food to us. 10 பேர் என்ன சொன்னானுங்க? These 10 are saying what? அவர்கள் பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். We are like grasshoppers in their sight is what they say. ரெண்டு பேர் என்ன சொன்னானுங்க? நம்ம அவங்களை என்ன பண்ணிடலாம்? சாப்பிடலாம். and what the two people say? They say we can eat them up. நம்மளை குறித்ததான பயம் அவர்களுக்கு இருக்கு. They have the fear about us. ஆண்டவர் நம்மட்ட ஏற்கனவே கொடுத்துட்டார் லேண்ட. God has already delivered this land into our hands. We can take over அப்படினு சொல்றாங்க. அத போய் கைப்பற்றிடலாம் is what they say. இந்த 10 பேர் சொன்னானுங்க, இந்த ரெண்டு பேரை கல்லடிச்சு கொண்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சார். Now these 10 are saying, if you can stone these two to death, all the problem is solved. இன்ன வரைக்கும் சபை அப்படிதான் இருக்கு சார். Even today the church runs like this. ஒரு ரெண்டு பேர் ஏதாவது வித்தியாசமா பேசி இதை நம்ம கீழே கொண்டு வந்துட முடியும், மரணத்தை கீழே கொண்டு வந்துடலாம்னா அதே ப்ராப்ளம் இல்லை சார். இவனுங்க ரெண்டு பேரையும் போட்டுட்டோன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றாங்க. So if two people stand up and start saying we can bring about overcome all of these things, we can overcome death, if somebody starts speaking like this, immediately the entire church starts planning, no problem, we should just finish these people off. இந்தியா மறுரூபமாக முடியும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேணாம். இவனை ஓச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்தியாவை இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிடலாம். If somebody is screaming saying India can be transformed, they'll say none of those is necessary. If you can just finish this guy off, all the problem is solved. மாத்தி பேசுறது. பக்கத்துல பார்த்து சொல்லு, மாத்தி யோசி, மாத்தி பேசு. Change your thinking, change your words. So அந்த மாத்தி யோசிக்கிறதுன்றது தான் இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருக்குது. So changing the thought patterns happens in the imaginary world, in the world of imagination. உன் இமேஜினேஷன்ல நீ ஒர்க் பண்ண ஆண்டவர் உன் கிட்டயும் உன் மூலமாவும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது தடையில்லாமல் நடக்கும். As you keep working on your imagination and you keep doing that, whatever God wants to do through you and in you will happen without any hindrances. கெனத்தேகின் நினைக்கிறேன் ஒரு பிளைண்ட் அவங்களுக்கு ஜெபம் பண்றாரு. I think it's Kenneth Hagin. He was praying for a blind person. அவர் கேக்குறாரு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, பார்க்கறன்னு உன்னால பார்க்க முடியுதா? So before praying, he's asking this person, are you able to see yourself seeing? நான் உனக்கு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்ன்றத உன்னால பார்க்க முடியுதா? So he's asking the person, before I pray for you, are you able to see yourself getting the outcome? Do you know what is going to happen when I pray? Are you able to see that? சில பேர் நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்லுவாங்க, தெரியும், இருக்கட்டும் பிரதர் பரவாயில்ல. Some of them will tell you, as the moment you pray for them, they say, it's all right, thank you brother, thank you so much. ஆண்டவருடைய கிருபை போதுமானதா இருக்கு. God's grace is enough for me. பக்கத்துல நெத்தில ஓங்கி தட்டி சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவலா பேசுறனால. Tap your neighbor on the forehead and tell them, நீ விசுவாசத்துல பேசுறேன்னு கிடையாது. Just because you are speaking like you sound like you are spiritual doesn't mean you are filled with faith. ஏனா நம்ம சர்ச்சிலே ஊறி வளர்ந்ததனால நம்முடைய அவிசுவாசத்தை மறைக்கிறதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணனும் நமக்கு தெரியும். Because we grew up in church, we know how to hide our unbelief and use spiritual words to hide that. என்ன சார்? இது எல்லாமே இமேஜினேஷன்ல தான் ப்ராப்ளம்.
All of this problem is in the imagination. பாருங்க, எனக்கு எப்ப இந்த கோலியாத் தாவீது கதையை படிச்சாலே ஒரு இமேஜ் தான் மைண்ட்ல வருது. Whenever I read the David and Goliath story, an image comes in front of my mind. நீங்க கோலியாத்தை பார்த்தது இல்லைல்ல? You've never seen Goliath, right? நான் கோலியாத்தை காட்டுறேன் பாருங்க. I'm going to show you Goliath. இந்த வரைக்கும் பாருங்க கோலியாத். டேய் வெளியே வாடா அப்படின்னு 40 நாள் 40 ஈவினிங் வந்து கோலியாத்து கத்திருக்கான். For 40 days and 40 evenings, Goliath comes and shouts at the Israelites. சவுல் எப்படி இருந்தாருன்னு காட்டுறேன் அடுத்து. I'll show you how Saul looked. சவுல் என்ன பண்ணிருக்காரு, 40 நாளா வந்து அவருக்கு என்ன வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சு. Saul is having fever for the past 40 days. பக்கத்துல இருக்கிறது தான் யோனத்தான். And the person next to him is Jonathan. தொட்டு பாரும் அமைச்சரே, உமக்குமா அடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ப்ராப்ளம்? ஏன் கோலியாத் எங்க ஒர்க் பண்ணிட்டான்? இமேஜினேஷன்ல ஒர்க் பண்ணிட்டான். What is the problem here? What has happened is Goliath has already worked in these people's imaginations. இமேஜினேஷன்ல ஒர்க் பண்ணிட்டான். He has already worked in their imaginations. இமேஜினேஷன்ல ஒர்க் பண்ணி இவனுங்க அப்படியே உள்ள உட்கார்ந்துக்கறானுங்க. கிடு. Now these people are fully scared, afraid and trembling inside the room. நைட் வந்து ரெண்டு சோல்ஜர் ஒருத்தன் படுத்துக்கிட்டு என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல, நாளைக்கு தான் கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். So if two soldiers are sleeping in the Israelites camp, what do you think they were speaking? They would be like, we don't know what problems tomorrow he is going to come and do. I hope that tomorrow is the last day. உண்மைக்கே இவன் ராட்சசனா இருந்தா இவன் என்ன சொல்லிருக்கணும்? நீங்க எல்லாரும் வாங்கடா, நான் ஒத்தாளா நிக்கிறேன்னு சொல்லிருக்கணும். அவன் ஒத்தைக்கு ஒத்தவான்னு கூப்பிடும் போதே அவனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். If he was really a giant and he was fully strong, he would have confidently said, all of you come, I'll stand as a single person and fight with you. But he is calling for one single man. ஒத்தைக்கு ஒத்தவான்றான் இவன். எல்லாருமே சவுலை எட்டி பார்க்கறானுங்க. சவுல் உள்ள அப்படி உட்கார்ந்துருக்கனால இவனுங்களுக்கு இமேஜினேஷன் வேற லெவல்ல போகுது. இப்போ ஒரு அப்படியே ரூமர்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. கோலியாத்து உடைய காலே இவ்வளோ பெருசாண்டா. அதுல எவ்வளவு உண்மைன்னு தெரியல, எவ்வளவு இவனுக்கு எடுத்து விட்டதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லி நீ இமேஜின் பண்ணும் போது ரொம்ப பிரச்சனையை எக்ஸாஜரேட் பண்ணி தான் பேசுவேன். பிசாசு பண்றதெல்லாம் பெருசாவே தெரியும். So what happened is everybody started exaggerating how Goliath looked and how powerful he is and started making up stories. Not sure how many of it true. Exactly the same way about you as well. When you are imagining the things that devil is doing, you start exaggerating the things that are happening and it looks big that what devil is doing. நல்ல வேளையில அந்த காலத்துல டிவியும் இல்ல இன்டர்நெட்டும் இல்லன்றனால இதை ஒளிபரப்பு பண்ணவில்லை. Thank God there was no TV or internet in that time that they didn't telecast it. அதனால இஸ்ரவேல் மக்களுக்கு பெருசா தெரிய மாட்டேது. ஏதோ போனானுங்க, போர்னு போயிட்டு போர் அப்படின்னு கிளம்பி போனானுங்களே. என்னடா இவனுங்க என்ன சத்தமே இல்லாம இருக்காங்க, போய் என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அப்பா அனுப்புறாரு. So now the father is sending David to understand what is going on in the situation. These sons, they went for war. What is going on? He wanted to know. So he's sending David. தாவீது அந்த பிரெட்டையும் இதையும் எடுத்துக்கிட்டு வரும்போது அவன் இமேஜின் பண்ணிட்டு இருக்கான், நம்ம போறோம் இஸ்ரவேல் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பானுங்க அப்படின்லாம் இமேஜின் பண்ணிட்டு அவன் வரான். ஏன்னா அவனுக்கு ஒரே மேட்டர் தான் தெரியும், ஆண்டவர் நமக்காக நிக்கிறாரு, நமக்காக ஃபைட் பண்றாருன்றது தான் அவனுடைய ஒன்லி திங். Now David is coming on the way, he's carrying all the food for his brothers and he is continuously imagining, saying, oh how beautifully Israelites would be fighting and defeating the Philistines right now, and he's imagining all of this. But because the only thing he knew was this, that God is standing for us and is fighting on our side. இவன் வர நேரம் கோலியாத் வர நேரம் ஒரே நேரம் மேட்ச் ஆகுது. And when they come, he sees Goliath standing there. ஏய் வாங்கடா அப்படின்றான். And he is threatening the Israelites. பார்த்தா இங்க சவுல் வந்து இப்படி வெள்ளை கொடி வச்சுக்கிட்டு இப்படி வெளியே வரான். And Saul is dancing with a white flag. இவனுக்கு டென்ஷன் ஆகுது. And David is getting angry, annoyed.
என்னடா இவன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்தரை எப்படிடா இவன் இப்படி பேசுறான், நீங்க எல்லாம் சும்மா கேட்டுட்டு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். இவன் என்ன லாங்குவேஜ் பேசுறானே இவனுக்குமே புரிய மாட்டேங்குது. David is fully angry. He is asking these people, how can this uncircumcised fellow can talk against the God of Israel, and you are standing and watching all of this, and these people don't even understand what David is speaking. பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லுங்க, அந்த ரியாக்ஷன் டேவிட் அன்னைக்கு பில்ட் பண்ணது கிடையாது. Slap your neighbor and tell them that reaction which came to David is not something that he built that day. அன்னைக்கு பில்ட் பண்ணது கிடையாது. It is not something that happened the very same day. அவன் ஒரு ஹிஸ்டரி வித் காட் வச்சிருக்கான். But he had something like a history with God. அந்த ஹிஸ்டரியில அவன் தேவன் அவனுக்காக செய்த நன்மைகளை நினைத்து 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 இமேஜின் பண்ணி இஸ்ரவேலோட ஸ்டோரி எல்லாம் இமேஜின் பண்ணி செங்கடல் அத்தனை தடவை இமேஜின் பண்ணிருப்பான் தாவீது. David had imagined consistently the things that God has done for himself and the good things that God had done for Israelites, and he had imagined every good thing that he had done in the past, and he always kept track of it. செங்கடல் நடந்து ஏகப்பட்ட வருஷமாய் போச்சு. The Red Sea parted many years back. ஆனா சங்கீதத்தில் அத்தனை தடவை அதை மென்ஷன் பண்ணிட்டே வரான். But he keeps on mentioning about it in the Psalms. அது பண்ணீங்கல்ல, இஸ்ரவேலுக்கு அப்படி பண்ணீங்கல்ல, எகிப்தில இருந்து அவங்களை அப்படி வெளியே கொண்டு வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி டேவிட் எங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கான்? இமேஜினேஷன்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கான். David had worked on his imagination so much that every psalm that he wrote, in most of the psalms that he wrote, he spoke about the things that God did, how he brought Israelites from out of the Egypt, how the miracles that he did for the Israelites. So ஒரு சேலஞ்ச் வந்தபோது, so when there was a challenge in front of him, and the first reaction, the immediate reaction, the first reaction, எதில இருந்து வருது? faithல இருந்து வருது. came from faith. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, faith is not a product of your mind, it's a product of your heart. Tell your neighbor, faith is விசுவாசம் என்பது உங்களுடைய மனதின் உங்களுடைய சிந்தையின் வெளிப்பாடாக வருவதல்ல, அது உங்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடாக வருகிறது. It's not a product of your intellect, it is a product of your heart. அது உங்களுடைய புத்தி கூர்மையின் விளைவாக வருவதல்ல, உங்களுடைய இருதயத்தின் விளைவாக வருகிறது. It doesn't say out of the intellect you would believe, it says out of your heart you will believe and out of your mouth you will confess. உன்னுடைய புத்தி கூர்மையால் நீ விசுவாசிப்பாய் அப்படினு சொல்லல, உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்வாய்னு சொல்லி இருக்கு. So faith is not anti-intellect, it is above intellect. ஆகையால் விசுவாசம் என்பது புத்தி கூர்மைக்கு எதிரானதல்ல, புத்திக்கும் அறிவுக்கும் எதிரானதல்ல, புத்திக்கும் அறிவுக்கும் மேலானதாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்டெலெக்ட்டுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது faith. faithன்றது above intellect. விசுவாசம் என்பது புத்திக்கும் அறிவுக்கும் எதிரானது இல்ல, அது அதுக்கு மேலானது. அதான் பில் ஜான்சன் சொல்றாரு, a renewed mind is the context in which faith is made manifest. It's like the river banks in which faith can flow. பில் ஜான்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு புதிதாக்கப்பட்ட மனது அப்படின்றது விசுவாசம் என்ற நதி ஒழுகக்கூடிய நதியின் கரையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. And he also says renewed mind is where the impossible looks logical. அவர் இன்னொன்னு சொல்றாரு, இந்த புதிதான மனதுக்கு அசாத்தியமானது லாஜிக்கலா இருக்கும், இயல்பாக இருக்கும். The renewed mind, you know your mind is renewed when the impossible looks logical. புதிதாக்கப்பட்ட மனது உங்களுக்கு இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அசாத்தியமான காரியம் உங்களுக்கு இயல்பாக லாஜிக்கலாக இருக்கும் அது. So it is not anti-logic, it is above your intellect, so much so the impossible begins to look logical. இது இயல்புக்கும் லாஜிக்குக்கும் எதிரானது கிடையாது விசுவாசம். இது இந்த இயல்புக்கும் லாஜிக்குக்கும் மேலானதாக இருக்கிறதுனால அசாத்தியமான காரியம் கூட உங்களுக்கு லாஜிக்கலாவே தெரியும், இப்படிதான் நடந்தாகணும்னு தோணும் உங்களுக்கு. கோலியாத் கீழே வர்றது என்னது? இம்பாசிபிள் எல்லாருக்கும். தாவீதுக்கு அது எப்படி தெரியுது? நீ கீழே தானே வந்தாகணும், வேற வழியே இல்லையேன்னு அது எப்படி தெரியுது? லாஜிக்கலா தெரியுது. அதுதான் விசுவாசம். Goliath failing is something impossible to everyone in Israelites' eye or in the army of Israelites. But to David, it looked logical that Goliath fall and die.
கோலியாத் கீழே வருவான். ஓ ரிபா பாபா பாபா ஷலலலலலல கீழே வருகிறான், இன்றைக்கே வருகிறான். ஓ இன்றைக்கே அப்படின்னு அவன் பம்ப் பண்ணி வந்ததில்லை. என்ன இவனெல்லாம் பேச விட்டுட்டு இருக்கீங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேச விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது லாஜிக்கலா இருக்கு அவனுக்கு. David is not trying to pump up his faith to believe that Goliath will fall and die, but the moment he comes and stands there and sees him speaking against the Israelites army, he is wondering, it is logical for him that this guy cannot speak like this, he has to die. So அந்த மைண்ட ரெனியூ பண்ற மேட்டரை அவன் எங்க பண்ணிட்டல, கோலியாத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இல்ல, ஹிஸ்டரியில பண்ணிருக்கனால அவன் இமேஜினேஷனை எப்படி பாதுகாக்கணும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சதுனால, அதுல எப்படி தேவனுடைய வெற்றிகளை இமேஜின் பண்ணணும்னு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தெரியுதுனால, அன்னைக்குன்னு வரும்பொழுது சடக்குன்னு அவருக்கு என்ன வருது, faith வருது. So the act of renewing the mind so that faith can flow David did not do it at the battlefield standing in front of Goliath, but throughout the years, throughout his history, he had consistently been doing this act of renewing his mind, so that the moment he stood in front of Goliath, what flowed out of him was faith automatically. அப்புறம் சொல்றாரு, renewed mind redefines reality. Renewed mind redefines reality. நிஜம் என்ன அப்படின்றத மாற்றி கூறுவது தான் என்னது, renewed mind. புதிதாக்கப்பட்ட மனம் எதை நிஜம்ன்ற கூடுறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏசிட்ட வந்து சொல்றாங்க, லாசரு செத்துட்டான். They come and say to Jesus, Lazarus has died. யவீரு மக செத்துட்டா. The daughter of Jairus has died. அவர் ஏசு என்ன சொல்றாரு? What does Jesus say? இன்னும் சாகல. No, they have not died is what he says. என்னதான் பண்றா? He says she's asleep. நித்ரியா இருக்கா. She's asleep. renewed மைண்டுக்கு நிஜம் என்ன பண்ணுது, மாறி தெரியுது. To the renewed mind, the reality looks different. தொங்கிட்டு இருக்கா, ஓ தொங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு அவர் பண்ணல. He is not trying to make himself believe that she is asleep. அது தேவனோட பிதாவோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் ஹார்ட்டை பாதுகாக்க ஆல்ரெடி அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கிறனால இப்படி வரும் பொழுது அவர் பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. It is because of him spending time consistently with the Father, and he is consistently protecting and guarding his heart. The moment he sees the situation, the way he looks at his reality is that she is asleep. நம்ம செத்த பிறகுதான் renewal of the mind ஆரம்பிச்சிட்டு இருக்கு. We are starting the renewal of the mind only when we stand in front of the deathbed. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல நாள்ல வர்க் பண்ணுவோம் இமேஜினேஷன்ல. Tell your neighbor, work on your imagination on a good day. பக்கத்துல பார்த்து சொல்லு, பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறது, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. If there is no problem, we will be living our life just going on like that. அப்புறம் திடீர்னு வந்த உடனே கியாமியான்னு கத்துறது. And suddenly when the problem comes up, starting up all the faith and mind renewal. பாருங்களேன், the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஒரு சண்டே கிளாஸ் ஃபுல்லா சொல்றேன், என்ன what does this mean? and he says he doesn't want the Lord as a shepherd. ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை கிட்ட கேட்கும்போது அது சொல்லிச்சான், you shall not want ன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து அந்த ஆடுக்கு கர்த்தரை மேய்ப்பரா வேண்டாமான்னு சொல்லிச்சான். நிறைய பேர் நீங்க அப்படிதான் இருக்கீங்க. Many of you are looking I shall not want the Lord as my shepherd. கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் ஷெப்பர்டா இருக்காரா? அது உங்க கேலண்டர்ல தான் இருக்காரு. சரிங்களா? என்னைக்கு தாவீது ஆண்டவரை ஷெப்பர்டா பார்த்தான், என்னைக்கு தாவீத ஆண்டவர் வந்து புல்லுக்கு கூட்டி போனாரு? When did David see God as his shepherd, and when did God take him to graze the? அது நடக்காத மேட்டர். ஆனா அதை பத்தி என்ன பண்ணிட்டே இருக்கான், இமேஜின் பண்ணிட்டே இருக்கான். That is not something that happened, but he kept imagining that happening.
கடைசியா ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே உட்கார்ந்து இன்னைக்கு இமேஜின் பண்ணீங்க. When was the last time you took a scripture and you started imagining it on your mind? I am the vine, you are the branches, abide in me, you will bear much fruit. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், நீங்க என்ன நிலைத்திருந்தால் நீங்க அதிக பலனை கொடுப்பீங்க. எதுக்காக நீங்க இமேஜின் பண்ணணுமோ இல்லையோ, கஷ்டப்பட்டு தமிழ் வசனம் அவன் சொன்னதுக்காக அதை நீங்க இமேஜின் பண்ணு. மிகுந்த கனி கொடுப்பீர்கள். சொல்லு. மிகுந்த கனி கொடுப்பீர்கள். யானப்பால் மாதிரி இருக்கான். இமேஜின் பண்ணு. ஆனா இப்ப பிரேயர்ல நான் ஏதோ பண்ற சொல்றேன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நானே இமேஜின் பண்ற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் ஜெபம் பண்றது இல்லை. பிரச்சனைன்னு வரும்போது நானே இமேஜின் பண்ற மாதிரி இருக்கு, அதனால அதை விட்டுறேன்னு சொல்றியா? அதை மாத்திரம் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். So when I tell you to do something in prayer, what you do is you say, it feels like I am doing it on my own, I am trying to imagine it, I am initiating, so I don't want to do it. But when it comes to your problem, you are doing the imagination on your own, right? Do you stop it? No, you don't. ஆண்டவர் உன்னை ஹக் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுனா, என்னங்க இமேஜின் பண்ணுன்றீங்க? ஏன் உன் பிரச்சனையெல்லாம் மாத்திரம் இமேஜின் பண்ண முடியுது, அதை ரியலா எடுக்க முடியுது. ஆனா ஆண்டவர்ன்றத இங்க பாருங்களேன், உங்க பிரச்சனைய ரியாலிட்டியே இல்லாம இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஆண்டவர் உங்களை ஹக் பண்றாருன்றது இமேஜின் பண்றது ரியாலிட்டி இல்லாம பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் எப்பயுமே உங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறார். If I tell you to imagine God hugging you right now, you will be like, why are you asking me to imagine this? You are able to imagine your problems, though it is not even a reality. But you can never imagine God hugging you and it not be a reality, because it is always a constant reality that God embraces you. யோவான் 10 எங்க போட்டிருக்க ஆண்டவர் நம்மளை கட்டி பிடிச்சிருக்காருன்னு? Where is it written that God is hugging us? 28. John chapter 10 verse 28. 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. And I give them eternal life, and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. ஏசப்பா கையில உங்களை தூக்கி வச்சிருக்காரு அப்படின்னு என்னைக்காவது இமேஜின் பண்றீங்களா? இமேஜின் பண்ண சொன்னா இது நானே இமேஜின் பண்ணி நானே என்னையவே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனைன்னு வரும்போது உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கா இமேஜின் பண்றது? ரியலா இருக்குல்ல, இருக்கிறவனை தூங்க விட மாட்டேன்ல, அதை பத்தியே பேசி 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 வசனத்தை இமேஜின் பண்றதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? Are you able to imagine Jesus holding you in his hand, hugging you together with him? And when we tell you to do that, you are saying, why are you asking me to imagine something that I am not able to see as a reality? But you are able to imagine things which are not even reality when it comes to your problems, right? Why are you having a hard time to imagine this? அடுத்த வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இயேசு கையிலிருந்து பறிக்க முடியாதான், அதை தந்த ஒரு பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்காராம், அவரு கையிலிருந்து பறிக்க முடியாதான். சோ உன்னை ஒரு சைட்ல இருந்து யாரு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா? ஜீசஸ். இன்னொரு சைட்ல இருந்து பிதா. இதை இமேஜின் பண்ண சொன்னா என்ன சொல்வீங்க? ஒரு நியூ ஏஜ் டீச்சிங் எல்லாம் உள்ள கொண்டு வராரு. இமேஜினேஷன்ன்றாரு, கற்பனைன்னு சொல்றாரு, கண்ணை மூடி மூச்சை இழுத்து விடுன்றாரு. My Father who has given them to me is greater than all, and no one is able to snatch them out of my Father's hand. So on one side Jesus Christ is hugging you and holding you, on the other side the Father is holding you, and nobody can pull you out of their hands, right? So when I tell you to imagine this, you start thinking this is a new age teaching. You're asking me to imagine, you're asking me to meditate. டேவிடோட எல்லா பிக்சர்ஸும் பாருங்களேன். நீர் என் கேடகமாய் இருக்கிறீர், நீர் என் கோட்டையாய் இருக்கிறீர், நீர் என் வெளிச்சமாய் இருக்கிறீர். இது எல்லாத்தையுமே தாவீது என்ன பண்ணிருக்கான்? இமேஜின் பண்ணிருக்கான். என்னை சுத்தி அப்படியே கோட்டையா நிக்கிறாருங்க. Think about the Psalms that David writes. He writes, Lord, you are my fortress, you are my shield, you are my light.
All of these things are something that David has imagined. He has imagined God standing around him as a fortress. ஏதோ ஒரு இடத்துக்கு போறான், ஒரு கோட்டைச்சுவரை பார்க்கறான்னா உடனே அதை பார்த்து இமேஜின் பண்றான். இப்படிதான் ஆண்டவர் என்ன சுத்தி வச்சிருக்காரு. When he goes to some place and he is seeing a fortress, he starts imagining, this is how God is surrounding me and protecting me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போன வாரம் உங்களுடைய இமேஜினேஷன் எதில் இருந்தது? கண்டிப்பா இமேஜின் பண்ணிருப்பீங்க. எதுல இமேஜின் பண்ணீங்க? Ask your neighbor, last week where was your imagination at? கண்டென்ட் சொல்லுங்க சார். கண்டென்ட் என்ன சார்? What was the content of it? இமேஜின் பண்ணலன்னா சொல்லாதீங்க. குளிக்கும் போது இமேஜின் பண்றீங்க, தூங்க போகும்போது இமேஜின் பண்றீங்க, எந்திரிக்கும் போது இமேஜின் பண்றீங்க, சாப்பிடும் போது இமேஜின் பண்றீங்க. You keep imagining at all times, eating, taking bath, going to doing anything, you are imagining something. You will keep him in perfect peace whose imagination is stayed on you. அவன் உம்மேல் மனதாய் இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தில் வைப்பீர். யாருடைய கற்பனை உலகமெல்லாம் ஆண்டவர் மீது இருக்கிறதோ அவர்கள் எப்படி இருக்காங்களா? பூரண சமாதானத்துடன் இருக்கிறாங்க. And love your God with all your heart, with all your mind. அந்த வேர்ட் என்னது? இமேஜினேஷன். உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனை நேசிப்பாயின்னு சொல்லி இருக்கிறதுல முழு மனதுன்ற வார்த்தை என்ன அப்படின்னா கற்பனையின் மூலமாக. அவரோட கூட உன்னதத்தில் நாமும் அமர்ந்திருக்கிறோம். We have been seated together with him in heavenly places. தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தினாலும் சரீர பிரகாரமாய் நிரப்பப்பட்டிருக்கிறோம். With the fullness of the Godhead we have been filled in this flesh. அவர் தலையாய் இருக்கிறார், நாம் சரீரமாய் இருக்கிறோம். He is the head and we are the body. ஏன் இமேஜின் பண்ண முடியல? Why are you not able to imagine this? அதாவது பாடும்போது பாட்டு, இப்ப தேவனுக்கு பாட்டு தேவையா? பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லு, நீ பாடுற பாட்டு தேவனுக்கு தேவையா? Ask your neighbor, does God require your song? ஏன் சார் தேவனுக்கு தேவையா? தேவனுக்கு தேவையில்லை. ஆனா அந்த பாட்டு யாருக்கு தேவை? நமக்கு தேவை. எதுக்காக? கனெக்ட் பண்றதுக்கு. சோ அதை இமேஜின் பண்ணி பாடுனா வேற எதையோ இமேஜின் பண்ணி பாடிட்டு இருக்கியே, எனக்காக பாடுற மாதிரி வேற எதையோ இமேஜின் பண்ணிக்கிட்டு எனக்கு முன்னாடி அப்படியே கையாட்டிட்டு ஆசையெல்லாம் நீர் தானே நீரின்றி நான் இல்லை. வீடு கதை திறந்து விட்டுருக்கோமா, பூட்டிட்டு வந்தோமா நாமளே, இப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லி யாருக்காக வர, எதுக்காக பாட்டு பாடுற, எதுக்காக மெசேஜ் கேட்குற கேளு. The song that you sing, you don't require it, but God doesn't require it, but you require it for you to connect it with your imagination. Noodles. But you require it so that you can connect with your imagination and be able to see what God is doing. Why? இடக்கையால் தாங்கியே. என்ன வாழக்கான்றான? வழக்கையால். அப்படிலாம் என்னால இமேஜின் பண்ண முடியாது இயேசுவை. I can't imagine Jesus like that. அதனால தான் நீ வேற எதையாவது இமேஜின் பண்ணினே இருக்கு. That's why you are imagining something else. பக்கத்துல பார்த்து சொல்லு, sanctified imagination. Tell your neighbor, sanctified imagination. சொல்லுங்க, redeemed imagination. மீட்கப்பட்ட கற்பனைகள். spirit filled imagination. ஆவியால் நிரப்பப்பட்ட கற்பனைகள். சோ நான் சொன்னேன், நீங்க அப்படியே கம்யூனியன் சாப்பிடும் போது அப்படியே உள்ள போய் ஜீவன் அப்படியே ஒவ்வொரு சிங்கிள் செல்லையும் தொடுறத இமேஜின் பண்ணுன்னா சில பேர்லாம். I was telling you to imagine while taking part of the communion, see it going and filling all of your every single cell of your body and affecting it with life. இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. And some of you are standing like what's going on? இந்த மெசேஜ் நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல. இப்ப சொல்லிட்டேன்ல. பக்கத்துல பார்த்து சொல்லு, you have everything in you. உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம ஆட்கள் இமேஜின் பண்றதெல்லாம் எந்த லெவல்ல இமேஜின் பண்றானுங்கன்னா, இப்ப அடல்ட்ரின்னு சொல்லி பாருங்க, வேற லெவல்ல இமேஜின் பண்றாங்க. அது அவன் செஞ்சு முடிக்கிறது அதை விட வேற லெவல்ல செஞ்சே முடிச்சிடறான்.
If you tell them to imagine adultery, he is able to imagine adultery. கடன் வாங்குறத பத்தி இமேஜின் பண்ணல செந்தே முடிச்சிடறான் அடுத்த செகண்ட்ல. If you எவ்வளோ கடன்ல அவன் வர முடியும் இமேஜின் பண்ணானோ அவ்வளோ காட்டிலும் அதிகமா கடன் வாங்கிடுறானுங்களே. If you ask him to imagine about him getting debts or loans, he is, even before the imagination ends, he goes and does it. என்ன சார் பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு இருக்கிற வியாதி, the sickness that you have, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், the debts that you have, உனக்கு இருக்கிற சவால்கள், the challenges that you face, நீ எவ்வளோ வீக்கா இருக்கன்னு ப்ரூவ் பண்ணல, நீ எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கன்றது ப்ரூவ் பண்ணுது. it doesn't prove how weak you are, it proves how powerful you are. பல கோடி வாங்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கையா? You are so powerful to go and get debts of thousands of crores. உன் மைண்ட் அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிருக்கு பாரு. Your mind is able to work so much. வியாதியை manifest பண்ற அளவுக்கு உன் மைண்ட் ஒர்க் பண்ணிருக்கு பாரு. Your mind is able to work enough to manifest the sickness in your body physically. நான் சொல்றாங்க இந்த ஹைட்ல போனா பயப்படுறாங்கல்ல. Some people get really scared when they go in great heights, right? யோசுவா மார்க்க சொல்றான், அவனை இதுக்கு என்னடா அது எந்த இடம், மூணாருக்கு கொண்டு போய் சும்மா இப்படி பெரிய வேலி தான் காட்டிருக்கேன், அவன் கால் வர மாட்டேது, அதை பார்த்துட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை அது அவளோட ஹைட்டை பார்த்தோடனே கால் வர மாட்டேங்குது. பார்த்த உடனே பாடி என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. ஏன்? இமேஜினேஷன். யாரும் அவனை தள்ளல, டிவைனை தான் தள்ள ட்ரை பண்ண. அவன் என் காலில் வந்து உண்மை ஆசீர்வதித்தாலொழிய போக விட மாட்டேன் அந்த மாதிரி இருந்தான் ரொம்ப நேரம். எந்திரா, நான் எந்திரிக்க மாட்டேன். Imagination. Standing next to a cliff and seeing the depth, you're not even jumping, but your imagination is not even allowing you to go closer because it is bringing in fear. Imagination. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பாடியை டெஸ்ட் பண்ணாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிஜன் லெவல் டிராப் ஆகிறதுனால உங்க பாடியில ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன செய்தான், பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. So they tested the body to understand what happens. So because your oxygen level drops, some kind of hormone is released that produces because of the stress. So ஒருத்தர் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. So they called someone and explained. இப்படி நீங்க மேலே போகும்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது, அதனால தான் உங்களுக்கு என்ன செய்யுது, இப்படி ஆகுது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிட்டு நீங்க போய் எட்டி பார்த்துட்டு வாங்க. So they told someone, it is because of the oxygen level reducing in your body, you are starting to feel like that. So wear this oxygen mask and go to the height and come back. அப்ப அப்படியே டெஸ்ட் பண்ணுவோம், அந்த நேரம் டெஸ்ட் பண்ணுவோம் அதே இதில். And we'll test the same thing, how it works in your body. எல்லாம் மாட்டிக்கிட்டு அவன் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டானா அவன் பாடியில் எதுவுமே அந்த இதே வரலையாம். So he put on the oxygen mask and he went and he saw from the great height, he looked down and he came back and nothing happened to his body. No changes occurred. கடைசிலாம் சொன்னாங்களா, ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜனே இல்லை சார், நாங்கள் சும்மா சொல்லி அனுப்புனோம். Then they told him later, there was nothing in the oxygen cylinder, there was not even oxygen filled in it. We simply told you, we lied to you. So first பைபிள்ல பண்ணதும் ரெண்டாவது பண்ணதும் ஆக்சிஜனை பொறுத்தே இல்லை, இவனோட இமேஜினேஷனை பொறுத்து தான். So him being capable of looking from the great height down and not being fearing is not based on the oxygen tank but his imagination. அதனால தான் சார் கோவிட் வரும்போது ஏகப்பட்ட பேருக்கு டிஸ்டில் வாட்டர் சிரிஞ்சில் ஏத்துனாங்க, எல்லாம் நல்லா ஆயிட்டானுங்களாமே நம்பிக்கையோட. That's why through COVID a lot of people got distilled water injected in them through the syringe and they thought it was medicine and they got cured. சொல்லுங்க, இமேஜினேஷன். கற்பனை. What if we ground our imagination in the word of God? What if we are able to imagine all the prophetic words and see it fulfilled in our lives? நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில நம்மளுடைய கற்பனைகள் எல்லாம் வேறு ஒன்றி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? Look at somebody and say, you can never exaggerate God's goodness and be wrong. யாரையாவது பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய நன்மையை நீங்க
அதிகமா இருக்கிறத விட அதிகமா உங்களால சொல்லவே முடியாது. அப்படி சொல்லி அது தப்புன்னு வரவே வராது. ஏன்னா மிகப்படுத்தி தேவனுடைய நன்மையை மாத்திரம் நீங்க என்ன பண்ண முடியாது, மிகப்படுத்தி பேசிட்டோம். அவர் இவ்வளவு நல்லவர் இல்லை, ஆனா ரொம்ப இமேஜின் பண்ணிட்டோம் நல்லவர்னு அப்படின்னு நீங்க அவர் என்ன செய்ய முடியாது. அந்த இடத்துல you can never go wrong in exaggerating on God's goodness. You can never exaggerate God's goodness. No matter how far you stretch your imagination, you are still falling short of how much God is good and how God loves you. உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய கற்பனையில அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை நீங்க எவ்வளவு மிகப்படுத்தி பேசினாலும் சரி, நீங்க அவருடைய நன்மை அதை விட அதிகமாக தான் இருக்கும். So when it comes to God's goodness and God's love for you, don't have this thing of அளவுக்கு மிஞ்சி இமேஜின் பண்றோமோ. ஸோ தேவனுடைய நன்மைக்கும் தேவனுடைய அன்பை பற்றி யோசிக்கும் போது மட்டும் யூ நெவர் நீட் டு கம் டு அ பிளேஸ் ஆஃப் திங்கிங் am I thinking too much, am I going overboard, am I exaggerating it? No. பக்கத்துல உலுக்கி சொல்லுங்க, the bedrock of all theology should be on God's goodness. எல்லா இறையியலோட அடித்தளமும் தேவனுடைய நன்மையில தான் இருக்கணும். And enemy wants to play in your mind and in your imagination in this area of God's goodness in your life. எதிரியோடைய வேலையே என்ன அப்படின்னா தேவனுடைய நன்மை அப்படிங்கிற விஷயத்தின் நேரா உங்களுடைய கற்பனையில விளையாடுறது தான் அவனுடைய வேலை. There's more to talk about these things, but probably we'll see it in the coming weeks. இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா வருகிற வாரங்கள்ல அதை பத்தி பேசுவோம். Before you can be healed, you should be able to imagine your healing. நீங்க சுகம் அடைவதற்கு முன்பதாக நீங்க சுகம் அடைகிறதை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியணும். Before you see your financial breakthrough, you should be able to imagine it. உங்களுடைய பொருளாதார விடுதலையை நீங்க பார்க்கிறதுக்கு முன்பதாக அதை உங்களுடைய கற்பனையில நீங்க பார்க்க முடியணும். That's why God gives visions. That's why God gives dreams. God spoke to Joseph, in dreams and showed him images and said, I want you to keep imagining. God called Abraham and said, look at the stars, or look at the sand. God is giving images so that they can keep imagining. அதனாலதான் தேவன் தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் சில படங்களை வைத்தும் பேசிக்கொண்டே இருந்தாரு. ஏன்னா அந்த படங்களை இவங்க பார்க்கும்பொழுது தான் இவங்களால கற்பனை செய்ய முடியும். God has made us so much wired for imagination so that we don't think letters or words, we think only images. தேவன் நம்மள கற்பனையில எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளால வார்த்தைகள்ல யோசிக்க முடியாது, நம்ம கற்பனைகள்ல தான், படங்கள்ல தான் யோசிக்க முடியும். கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு கற்பனையில செஞ்சிருக்கிறாருன்னா, கற்பனையில உங்களை செய்யல, கற்பனையில தான் செஞ்சாரு. அது ஓகே, அது ஒத்துக்கலாம். உங்களை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? உங்களை கற்பனை பண்ணி தான் செஞ்சாரு. அது ஓகே. உங்களை கற்பனைக்காகவே உங்களை வடிவமைச்சிருக்கிறனால இப்ப நான் ஆப்பிள்னு சொன்னா உங்க மைண்ட்ல என்ன வருது? இல்ல APPLE வரதில்லை, AIPL வரதில்லை. என்னதான் வருது? ஆப்பிள் தான் வருது, இமேஜ் வருது. சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம எதுல தான் யோசிக்கிறோம்? இமேஜஸ்ல யோசிக்கிறோம். ஏன் இமேஜஸ்ல யோசிக்கிறோம்னா, நம்ம எதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம்? இமேஜினேஷனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். We think in pictures, we think in imaginations, and why is because we are designed for imaginations. ஆண்டவர் உங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இமேஜின் பண்ணி 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 செஞ்சாருங்க. God imagined you so much and made you. இப்படி ஒரு குச்சி போடுவோம், அப்படியே இப்படியே இழுத்து விட்டு இது காலாக்கிடுவோம். அப்படி இல்லை. சில பேர்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்த மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. Look at some, see, you're a product of God's imagination. நீங்க தேவனுடைய கற்பனையின் விளைவாக வந்த நபர். You're beautifully and wonderfully made. நீங்க பயங்கரமாகவும் அழகாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. பக்கத்துல 3 பேர் தலையை தொட்டு சொல்லுங்க, this is where your intellect is. Touch 3 people's head and tell them, இங்கதான் உங்களுடைய புத்தி கூர்மை இருக்கிறது. அவங்க வயிறை தொட்டு சொல்லுங்க, this is where your imagination is. Touch their bellies and tell them, இங்கதான் உங்களுடைய கற்பனை இருக்கிறது. Okay? Imagination is not a product of your intellect, it's a product of your heart. கற்பனை என்பது உங்களுடைய அறிவை சார்ந்து வருகிறதல்ல, உங்களுடைய இருதயத்தின் விளைவாக வருகிறது. And what you imagine would shape
your logical reasoning eventually. நீங்க கற்பனை பண்ணுகிற விஷயங்கள் அது வந்து வருகிற நாட்கள்ல உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்க பாதிக்கக்கூடியதா இருக்கு. Your intellect, your mind, your your decision making capacity, that itself will eventually be affected by your world of imagination. உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை, நீங்க தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய திறன், இது எல்லாவற்றையுமே அது பாதிக்கக்கூடியதா இருக்குது. எஸ், அதுதான் கான்ஷியஸ் மைண்ட் நினைக்கிறோம். ஆனா நீங்க சப்கான்ஷியஸா எதை இமேஜின் பண்ணிட்டே இருக்கீங்களோ போக 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 அது எதையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வே your logics work itself will be skewed based on your imagination. அதுதான் உங்களுடைய புத்தி கூர்மை சொல்லுகிற சிந்தைன்னு நினைக்கிறோம். ஆனா சப்கான்ஷியஸ் லெவல்ல என்ன நடக்குதோ அது உங்களுடைய அறிவையும் நீங்க தீர்மானங்கள் எடுக்கிறதையும் கூட பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. சோ என்ன பண்ண போறீங்க? What are you going to do? டே ட்ரீமிங் ஒன்று இருக்கு. டே ட்ரீமிங்னா என்னது? பகல் கனவுன்னு ஒன்று இருக்கு. பகல் கனவு, சரிங்களா? நான் பகல் கனவை பத்தி பேசல. I'm not talking about daydreaming. ரெண்டாவது வந்து கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இருக்கு, சரிங்களா? ஏதோ ஒரு மேட்டரை நீங்க பண்ணணும், கிரியேட் பண்ணணும், ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா உங்க ஆர்ட்ஸ்லயோ உங்களுடைய டெக்னாலஜிலயோ எது தேவைப்படுது? கிரியேட்டிவ் இமேஜினேஷன் தேவைப்படுது. படைப்பாற்றல்னால கற்பனை திறனை உபயோகிச்சு யூஸ் பண்றது ஒன்று இருக்கு. இல்ல, கற்பனை திறனை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? படைக்கிறோம். ஓகே, we are creating using imagination. சரிங்களா? அது ரெண்டு. அதை பத்தி நான் இப்ப பேசல. மூணாவது, உங்க கண்ட்ரோலே இல்லாம மேனேஜ் பண்ணிட்டே இமேஜின் பண்ணிட்டே இருக்கீங்களே நெகட்டிவா, அதை தான் என்னன்னு சொல்றோம்? அதுக்கு ஒரு வேர்டுக்கு சொல்லியிருந்தேன். என்ன வேர்டு? மென்டல் டயரியா. And the third kind is when you have no control over how your thoughts function and it's continuously flowing even without you interfering. You are unable to stop it, and that is mental diarrhea. You are not able to control your imaginations. உங்களுடைய கற்பனைகளை நீங்களால தடுக்கவே முடியல. Your imaginations is just leading you and you are just being pulled to every direction. உங்க கற்பனை உங்களை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கு. I'm not talking about that. I am talking about your will engaging with the word of God and imagining the word of God in your life. நான் அத பத்தி பேசல. ஆனா உங்களுடைய சுய சித்தத்தின் நிமித்தமாக நீங்க தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து உங்களுடைய கற்பனைகளை அவருக்கு நேரா திருப்புகிற விஷயத்தை பத்தி பேசுறேன். Eastern meditation is about emptying your mind. ஈஸ்டர்ன் மெடிடேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வந்து தியானம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய மனதை வந்து வெறுமையாக்கணும் அப்படின்னு சொல்லுது, காலியாக்கணும் சொல்லுது. Okay, sit and close your eyes. உட்கார்ந்து உன்னுடைய கண்களை மூடி don't think about anything. எதுவுமே யோசிக்காம இரு அப்படின்னு சொல்லுது. Calm your mind to stillness where you don't think about anything else. இந்த எதையும் பத்தி யோசிக்காத நிலைக்கு அமைதிப்படுத்து அப்படின்னு சொல்றது. That's what Eastern meditation is. அதுதான் ஈஸ்டர்ன் மெடிடேஷன் செய்கிற விஷயம். Biblical meditation is வேதாகம தியானம். It also talks about stillness. அதுவும் வந்து அமைதிக்கு கொண்டு வருகிறதா இருக்குது. It also talks about quieting your soul. அதுவும் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதை பத்தி பேசுகிறது. It also talks about breathing. அதுவும் சுவாசத்தை பத்தி பேசுகிறது. But it's about actively engaging your mind with God and His Word. ஆனா அது உங்களுடைய சிந்தனையை தொடர்ந்து தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் இணைந்து பயன்படுத்துவதை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறது. It is not emptying your mind, it is filling your mind with God's word so much where you are only imagining about that. அது உங்களுடைய சிந்தனையை காலி பண்றதை பத்தி பேசல, உங்களுடைய சிந்தனையை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி வைப்பதை பத்தி பேசுது. அப்ப நீங்க அவரை பத்தி மட்டும்தான், அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. Next year we are rolling out a Christian meditation app. அடுத்த வருஷம் ஒரு கிறிஸ்டியன் மெடிடேஷன் ஆப் ரிலீஸ் பண்ண போறோம். மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். It is a guided meditation thing where you can it is a tool for you to meditate. ஒரு கைடட் மெடிடேஷன் திங், அது வந்து உங்களுக்கு கற்பனை பண்ணுவதற்கு மெடிடேட் பண்றது, தியானம் பண்றதுக்கு உதவியா இருக்கும். Okay,
It will have a lot of healing prayers, a lot of blessing prayers, a lot of scriptures read. All those things will be there. நிறைய சுகத்தின் ஜெபம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் வாசிக்கப்படும். The whole point is, these are all tools, but at the end of the day, you need to engage your will and keep your mind and imagination on the word. இதெல்லாம் வெறும் உபகரணங்களா தான் இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய இச்சையினால் சுய சித்தத்தினால் இமேஜினேஷன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. சுய சித்தத்தினால் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு அதன் மேல நம்ம தியானத்தை வைக்க வேண்டும். Okay, let me read a portion. I want you to all imagine right now as I read that. Okay? ஒரு வேத பகுதியை வாசிக்க போறோம். வாசிக்கும் பொழுது நீங்க அதை கற்பனை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். So I want you to be in a place where you can be relaxed and listen to me. Just close your eyes and listen and engage your mind with imagination. But before that, I want you to put your hand and say, Lord, I repent for using my imagination for vain things. உங்களுடைய கரங்களை உங்களுடைய வயிற்று பகுதியில் வச்சு சொல்லுங்க, வீணான விஷயங்களுக்காக என்னுடைய கற்பனையை நான் பயன்படுத்தினதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் மனம் திரும்புறேன்னு சொல்லுங்க. I repent for engaging my imagination for the wrong reasons. என்னுடைய கற்பனையை தவறான காரணங்களுக்கு பயன்படுத்தினதிலிருந்து நான் மனம் திரும்புறேன்னு சொல்லுங்க. I pray that you would sanctify my imagination. என்னுடைய கற்பனையை நீங்க சுத்திகரிப்பீங்க. Come on. Pray. Holy Spirit, I bring my imagination to you. I want you to sanctify it. Redeem it for me. ஆவியானவரே, என்னுடைய கற்பனையை நான் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். அதை எனக்காக நீங்க சுத்திகரிச்சு தாங்க, அதை எனக்காக மீட்டு கொடுங்க. You died to protect my capacity to imagine. You paid a huge price to protect my heart. என்னுடைய கற்பனை திறனை, என்னுடைய இருதயத்தை பாதுகாக்கும் பொருட்டாக நீர் உங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்க. நீர் பெரிய விலை அதுக்காக செலுத்தியிருக்கிறீங்க. I'm going to read from Ephesians chapter 3 verse 14. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து. For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ, from whom the whole family in heaven and earth is named, that he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might. Imagine those things, whatever I'm saying. உங்களுடைய கண்ணை மூடி என்னுடைய வார்த்தையை கேளுங்க. நான் சொல்ற விஷயங்களை அப்படியே கற்பனை பண்ணுங்க. To be strengthened with might through his spirit in the inner man, that Christ may dwell in your hearts through faith. That Christ may dwell in your hearts through faith. That you, being rooted and grounded in agape. That you being rooted and grounded in love. Christ is dwelling in your hearts through faith, that you may be rooted and grounded in love. That you're rooted and you're grounded in love. May be able to comprehend with all the saints what is the width, the length, the depth, and the height. I want you to imagine the width, the length, the depth, and the height
You're rooted and grounded in love. And that love extends to the length, to the breadth, to the depth, and to the height. To know the love of Christ, which passes human understanding. To experience the love of Christ that passeth human understanding. That you may be filled with all the fullness of God. Okay, put it from 14 in Tamil. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலே நீங்கள் வேரூன்றுகள். உடைய வேர் ஆழமாய் அவருடைய அன்பிற்குள்ளாய் போகிறது. அவருடைய அன்பிலே நீங்கள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. Yes, yes. Your roots are going deep into the love of the Father. Christ is dwelling in your hearts, that you may be rooted and grounded in love. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம். அவருடைய அன்புக்கு அகலம் உண்டு, நீளம் உண்டு, ஆழம் உண்டு, உயரம் உண்டு. அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது, உங்களை சுற்றிலும் இருக்கிறது. You are rooted and grounded in love. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழ், உயரம் இன்னதென்று உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து அனுபவித்து, அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், புரிந்து கொள்ள முடியாத அன்பை அனுபவிக்கவும், புத்தி கெட்டாத அன்பை அனுபவத்தினாலே அறியவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். The fullness of God is filling you, filling your spirit, filling your thoughts, filling your emotions, filling your body, filling your lungs, filling your heart,
filling your kidneys, filling your stomach, filling your intestine. The fullness of God is filling every single cell of your body. ஒவ்வொரு அணுவையும் அவருடைய நிறைவால் நிரப்புகிறார். அவருடைய நிறைவால் நிரப்புகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவால் உங்களை நிரப்புகிறார். நிரப்புகிறார். அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். Showing mercy. நாம் அவருக்குள் இருக்கிறோம். நாம் அவருக்குள் அசைகிறோம். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். In Him we live. In Him we move. In Him we have our being. In Him we live. In Him we move. In Him we have our being. அவருக்குள் நாம் இருக்கிறோம். அவருக்குள் அசைகிறோம். அவருக்குள் நாம் வாழ்கிறோம். ஸோ நீங்கள் இப்படி மூச்சு இப்போ இழுத்து விடும் பொழுது அவருக்குள் இருக்கிறீர்கள். அவருடைய சுவாச காற்றை சுவாசிக்கிறீர்கள். அவருக்குள் அசைகிறீர்கள். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையனும். உள்ளமும் ஏங்கிடுதே, Imagine the song. உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையனும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையனும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையனும். ஆராதனை 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 உமக்குதானே. ஆராதனை 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 உமக்குதானே. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே,
Let's all stand. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, மேலே எழுந்து ஆராதிப்போம். முகத்தை பார்க்கணும், உம்மோடு நீங்க பாடுங்க. உள்ளமும் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும், உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும், உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குதானே, ஆராதனை 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 உமக்குதானே. Teach us to guard our hearts by guarding our imagination. எங்களுடைய கற்பனைகளை காத்துக் கொள்கிறதன் மூலமாக எங்களுடைய இருதயத்தை காக்கும்படிக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. For out of it is flowing rivers. அதிலிருந்து ஊற்றுக்கள் புறப்படுகிறது. Out of my place of imagination is flowing rivers. என்னுடைய கற்பனை என்னும் இடத்திலிருந்து ஊற்றுக்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. Oh, see yourself healed. நீங்க சுகமடைகிறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. Imagine yourself do something that you cannot do because of the limitation that you have. உங்களுக்கு இருக்கிற அந்த குறைபாடு நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக உங்களால செய்ய முடியாதது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்க செய்கிறத உங்களுடைய கற்பனையில யோசிச்சு பாருங்க. Imagine your family flourishing, your marriage flourishing. உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய திருமணமும் செழிப்படைவதை கற்பனை பண்ணி பாருங்க. Imagine heaven flowing through you, life flowing through you wherever you're going. பரலோகமும் ஜீவனும் நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்கள் மூலமாக புறப்பட்டு செல்லுகிறத கற்பனை பண்ணி பாருங்க.